எந்த கோயில் வேணாலும் நீ கட்டிடலாம். சிவனாலயம் கட்டுவது, சிவனாலய திருப்பணி செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அவனை கும்பிடுறதுக்கே அவனுடைய அனுமதி வேணும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அதெல்லாம் தாண்டி அவனுக்கு திருப்பணி செய்யணும். என்ன வேணும்? அவனுடைய பார்வை உனக்கு வேணும். இந்து தர்மத்துல ஒண்ணுலதான் பாவம் அறுபடுகிறது, அது திருப்பணி என்கின்ற செயலில். என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா. என்னப்பனல்ல சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா, கோடி லிங்கம் பார்க்க வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம சத்தியமங்கலத்தில் பண்ணாரிப்புற வழியில் உதயமரத்து மேடு அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு ரைட் சைடில் ஒரு 4 கிலோமீட்டருக்கு உள்ள ஒரு வனப்பகுதியில் தான் இருக்குது. கடம்பூர் மலையை ஒட்டி இருக்குது. இங்கே வந்து கோடி லிங்கம் பிரதேசம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே போகிற வழி எல்லாமே நல்ல இயற்கையோடு தான் இருக்கும். நல்ல இயற்கை சூழல் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. கடைசி மலை நாப்பில் தான் இருக்குது இந்த கோயில். சத்தியமங்கலம் புலிகள் காப்பத்துக்கு உட்பட்ட பகுதி தான் இது. ஆனாலும் அது புலி இந்த மாதிரிலாம் எதுவும் வர அவசியம் இல்லை. இது வந்து 5 தலை நாகர் உள்ள சிவன் கோயில். இதெல்லாம் தரிசனம் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி பௌர்ணமி, அதனால தான் நம்ம இங்கே போனோம். இன்னும் 1 கோடி இன்னும் முழுமையாக லிங்கம் நிவர்த்தி ஆகலை. இன்னும் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ வேணால் ஒரு 2 லட்சம் லிங்கத்துக்கிட்ட தான் இது இருக்குது. நேர்த்திக்கடைக்காரன் கொண்டாந்து வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம போனாலும் நம்ம வந்து லிங்கம் வைக்கிறனாலும் வைக்கலாம், இல்லை அதுக்கான உதவி தொகை எழுதுனாலும் எழுதிட்டு வரலாம். இதுதான் இந்த கடம்பூர் மலைப்பகுதிங்கிறது. கோயில் ரொம்ப நல்லாவே இருக்கும், அழகாக. இன்னும் பௌர்ணமிக்கு அன்றைக்கி இன்றைக்கி நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இதெல்லாம் சின்ன சின்ன லிங்கமாக வரிசையாக வச்சுருக்காங்க. சுற்றி பார்த்துக்கிட்டே வரலாம் லிங்கம். அவ்வளோ லிங்கம் இருக்குது இதில். இது எங்கே போகணும்னு கரெக்டான டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நான் கரெக்டான டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். நீங்களும் இந்த மலைக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். திருச்சிற்றம்பலம்.